தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 28ஆம் தேதி. எப்போதாவது அவர் சத்தத்தை கேட்டால் குழப்பமே. நீங்கள் பெற்றுக்கொள்ளும் எந்த ஆசீர்வாதங்களிலும் மிக சிறந்தது தேவனது சத்தத்தை அறிந்து கொள்வது. இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திலே பரிதாபமாக தடுமாறுகிறார்கள். சில நேரங்களில் குழம்பி, மற்ற நேரங்களில் மோசமாக தவறுகிறார்கள். இது தேவனது சத்தமா அல்லது பிசாசினுடையதா? தேவ சத்தத்தை எப்படி நான் அறிவது என்று கேட்கிறார்கள். எந்த ஒரு கல்வி கூடத்திலும் இது போதிக்கப்படுவதில்லை. ஜெபம் என்கிற பள்ளியில் தனிப்பட்ட விதத்தில் தொடர்ச்சியான பயிற்சியால் இது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள். நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் பாதையிலே உங்கள் மனம் மற்றும் சரீர நிலைகள் எதுவும் குறுக்கிட முடியாது. அவரை கூப்பிடுகிற மனிதனுக்கு தேவன் எந்நேரத்திலும் செவி கொடுக்கிறார். ஆனால் அவரை எப்பொழுதும் கூப்பிடும்போது தேவன் பேசுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கவே ஆரம்பிக்காமல் எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும்? தேவனிடத்தில் காத்திருக்கிறவர்கள் அவரது சத்தத்தை அறிந்து கொள்வார்கள். அனுதினமும் நீங்கள் தொடர்ந்து கேட்கும் சத்தத்தை குறித்து சந்தேகப்பட மாட்டீர்கள். அவருக்காக காத்திருந்து உங்கள் செவியை கூர்மைப்படுத்துங்கள். தேவனுடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க சில காரணங்கள். அவர் எங்கு சென்றாலும் அவைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவைகள் அலைந்து திரிவதில்லை. அவைகள் தங்களுடைய சுயத்தில் எதையும் தெரிந்து கொள்வதில்லை. அங்கே சுய சித்தம் இல்லை. அவருடைய பிரசனத்திற்கு முன்பு தொடர்ச்சியாக வாழ்கின்றன. இருளிலே வாழ விரும்புவதில்லை. எல்லாவற்றிற்கும் அவரை முழுமையாக சார்ந்து இருக்கின்றன. பராமரிப்பு, பாதுகாப்பு, அவைகள் ஒருபோதும் தன்னிச்சையாய் செல்வதில்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்பதை குறித்து ஒருபோதும் குழப்பம் வேண்டாம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.